இந்த தேவனை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. உங்க கையிலேயும் ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ, எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பிசாசு தர்றதில்ல. யார் தரா? யார் தரா? தேவன். கடவுள் தான் உன்னை பணக்காரனாக்குறாரு. உன்னை பணக்காரனாக்குற கடவுளை நீ அறியாதனால தான் நீ ஏழையா ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிற. இதுதான் பைபிள் சொல்லுது. நம்ம ஆட்கள் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? பிரதர், அந்த ஆளுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுத்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த ஆளுக்கு பிசாசு நிறைய பணத்தை கொடுத்து எங்க கூட்டிட்டு போறான்? அப்போ அதாவது கஷ்டத்தை கொடுக்குறது யாரு? கடவுள். பணத்தை கொடுக்கறது யாரு? என்ன ஒரு கண்டுபிடிப்பு! உங்க கண்டுபிடிப்புல இது எங்க இருக்குது? இது எங்க இருந்து இதை கண்டுபிடிச்சாங்க? 100 வசனம் சொல்லுது, 100கணக்கான வசனம் சொல்லுது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். ஆமென். இந்த தேவனை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. உங்க கையிலேயும் ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். எப்படி போட்டு பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதில் சொல்லுவாங்க, பணத்தை கொடுத்தாருன்னா இதை கொடுக்க மாட்டார். நான் சொல்றேன், பணமும் குணமும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரோ அவன் அதிலே, எல்லாம் சொல்லுங்க, அவன் அதிலே என்ன பண்ணணும்? நல்லா சவுண்டா சொல்லுங்க. புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். அது 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 கர்த்தருடைய ஒரு கிருபை. ஐஸ்வர்யத்தை மட்டும் கடவுள் தருகிறது இல்லை. எப்படி வருது பாருங்க. ஆல்சோ எவ்ரி மேன் டு whom God has given riches and position, he has also given the power and ability to enjoy them. ஆமென். ஆமென். எப்படி போட்டு பாருங்க, பணத்தையும் பதவியையும் கடவுள் கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை அனுபவிக்கிற சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். தட்டி வாங்கிக்கோங்கய்யா. ஆமென். அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த சாபத்திலிருந்து நீங்க வெளியே வருவீர்களா? ஆமென். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. இதனாலதான் நீங்க we need a word of God. கடவுளுடைய வார்த்தையை கொண்டு உங்க மனசுல இந்த வார்த்தையை விதைச்சி அப்புறமா உங்க வாழ்க்கையில் அதை நீங்க அறுவடை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பாருங்களேன், 1000 காரியம் வெளியில சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா நீங்க அதை நம்ப வேண்டியது இல்லை. பிலீவ் த வேர்ட். ஆமென். அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும். பாருங்க, நல்லா சாப்பிட்டு பாருங்க, நல்ல செல்வம் இருக்கணுமா, நல்ல ஆரோக்கியம் இருக்கணுமா, சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நீங்க வாழணுமா, அதுதான் கடவுளுடைய அனுக்கிரகம். காலையில் நம்புங்க, ஆண்டவரே எனக்கு செல்வத்தை தருபவரே, எனக்கு ஐஸ்வர்யத்தை தருபவரே, அதை அனுபவிக்கிற சக்தியை தருபவரே, அதை மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்க செய்பவரே, இதெல்லாம் உங்க கிருபை சுவாமி. பாடுனீங்களே, கிருபையேன்னு பண்ணீங்களே, அந்த கிருபை என்ன பண்ணுது? இந்த அனுக்கிரகத்தை உங்களுக்கு தருகிறது. ஆமென்.